Look to the Heavenly Father who comfort every one of us. Keep us in good spirit, good works. May the heavenly word come to us this morning. வார்த்தை அனுப்பி சுகமாக்கினே கர்த்தாவே நீரகாரி வார்த்தை அனுப்பி சுகமாக்கினே கர்த்தாவே நீர் பரிகாரி. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Yes, Father, send your word and heal the people, their mind, their body, and revive their spirit to do your good work. In Jesus' name we pray. Amen. Yes, you can start here. Check, check. மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்து கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்து கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. The Bible reading is taken from Psalm 112. I request Mrs. Angelina to come forward and read Psalm 112. Praise ye the Lord. Blessed is the man that feareth the Lord, that dealeth greatly in his commandments. His seeds that shall be mighty upon earth, the generation of the upright shall be blessed. Wealth and riches shall be in his house, and his righteousness endureth forever. Unto the upright there arise light in the darkness. He is gracious and full of compassion and righteous. A good man sheweth favor, and lendeth he will guide his affairs with discretion. Surely he shall not be moved forever. The righteous shall be in everlasting remembrance. He shall not be afraid of evil tidings. His heart is fixed, trusting in the Lord. His heart is established. He shall not be afraid until he see his desires upon his enemies. He hath dispersed, he hath given to the poor. His righteousness endureth forever. His horn shall be exalted with honor. The wicked shall see it and be grieved. He shall glance with his teeth and melt away. The desire of the wicked shall perish. This is the word of the Lord. Thanks be to God. Glory to the name of the Lord, and I welcome all of you to this special hour of God. And may the Lord bless every one of you this morning. The beautiful word of God. It says in 112 Psalm number, verse number 1. Been meditating the fear of the Lord and the blessings of God. The Bible here tells in verse number 1, blessed is the man that feareth the Lord, that delighteth greatly in his commandments. How wonderful. In Tamil, it is so beautiful. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து யாருக்கு
கர்த்தருக்கு என்னென்னமோ பயம் மனிதனை ஆட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகமும் குடும்பமும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன் who feareth the Lord. What is that fear? Not compulsion. It's the moral fear. The world is completely full of knowledge. So many things, new things are coming. The world is running fast. Very soon, another Diwali, another Christmas, another New Year, another Pongal. So soon. The Bible says, if you fear the Lord, I will say yes, all of you. But the Bible says, the one who delighteth greatly, அவருடைய கட்டளைகளில் மிகவும், சொல்லுங்க, கொஞ்சம், அப்படியா சொல்லப்பட்டிருக்கு, மிகவும் பிரியமாய், அவன் பெரிய பாக்கியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Psalm 33:4 இருக்குது. God tells and commands. So one should listen what God tells you. God speaks to you. God commandeth you. Commanded. So one legitimate fear of God, will chase away all other fear from your life. So you are really fearing the Lord? You must ask Him, what is His commandment? கட்டளை என்ன? அதை நான் பிரியமாய் செய்வேன். நமக்கு தேவையான ஏதோ பிரியமா செய்யுங்க. The Bible says that one legitimate fear of listening to God's commandment, அதிலே மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வந்தா, all other fear gone. Number 2, let's see the fear in this 112 verse number 2. Please, all of you read quickly. Yes. Seed shall be mighty upon earth, the generation of the upright shall. In Tamil, all of you. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Look at that. No family fear. We have children, wife, what will happen to me? So many laws. No family fear. Whom shall I get married? What shall I answer my wife? One legitimate fear of the Lord. It removes family fear. Are you delighted to obey God's command? Loving command. God didn't say, do this, do that. No. Number 1 command. You see, the commandment starts from, don't take now Exodus 20, 10 commandments. First commandment, love your God
with all your heart, all your soul, all your mind. Loving commandment. Because God is sinless. He didn't expect anything return from you. Of course, He loved you, sacrificed His body on the cross, shed His blood to love you and redeemed you. That's why pray to God, Lord, I love you. Love your commandment every day. Speak to me. What am I to do today? Then you see, no family fear. You will manage. You will be successful. Whatever might be the problem with your children, with your family members, if you have loved the hero, all the problems zero. But how much, all of you say, மிகவும் பிரியமாய். He said, sir, it's not possible. 5 minutes, sir. Okay, even the 5 minutes give fully, completely. There are people who can stay for 1 hour, 2 hours. Receive the word of God. Let your fear be true. Let it be the fear of loving God. பிரியமாய். Second fear, verse 3. Yeah. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். Yes. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Financial fear will be gone. If that one legitimate, loving fear of God every day, remove the family fear. Secondly, financial fear. All of you read, wealth, Wealth riches and shall be in his house, in his house, and his righteousness endureth forever. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வீட்டில் இருக்கும்? One who fear and delights in doing God's commandment. The word of God is so. The world, உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒளிந்து போகும். அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகும். அந்த வார்த்தையை உட்கொள்ளணும். அந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார், ஜான் 6:48, ஜீவ அப்பம் நானே. லிவிங் பிரெட். Read those are taken quickly. Yes. ஜீவ அப்பம் நானே. Yes. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். Yeah. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. This is from heaven for you and me. One who takes this living bread will live forever. Death may come, don't worry. But you have life eternal. Dear teachers, are you taking this living bread? It's so eternal value. It makes you to live here without family fear. People may harm you. People will do all kinds of evil against you. But I love my Lord, I delighted. I forgive all of them. No worry.
No enemy for me. Jesus said, Lord, forgive them. They don't know what they are doing, what the hell they are doing. If you love the Lord, no family fear. No financial fear. 112:3. Yes, read. Yes. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். Yeah. So you're all worried about family problems, financial problems. Everyone has. The Lord will take care. Love His commandments. மிகவும் பிரியமாயிருக்கிறது. Verse 4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். Look at that. No fear of darkness. This is what the Lord's promise is given. You don't fear darkness. In Proverbs 6:23, it says that commandment of the Lord. For the commandment, all of you read, for the commandment is a lamp, and the law is light, and reproofs of instruction are the way of life. எல்லாரும் சொல்லுங்க, கட்டளையே கட்டளையே விளக்கு. விளக்கு, உங்க இருள் என்ன ஆயிடும்? வெளிச்சமாய். அந்த கட்டளை என்ன? ஆண்டவன் கட்டளை என்ன? நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த இடத்துக்கு 1970 சைக்கிளில் வந்து ஃபுல்லாக மாங்காய் தோப்பு இது. கடவுள் கட்டளை கொடுத்துட்டார். இந்த இடம் யாருக்கு மாங்காய் தோப்பு? சொல்ல மாட்டேங்க. சைக்கிளில் வந்த பையனுக்கா சொன்னது யாரு? கட்டளை. ஆச்சரியப்பட்டேன். ஓனர் தான், பக்கத்து வீட்டு தான் ஓனர். அவர் 1950 இங்கே இருக்கிறார். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, உங்கள் இடம் வேணும். வெளியே வந்து பார்த்தா சைக்கிளில் வந்திருக்கிறான். ஆண்டவன் கட்டளையிட்டார். கொடுத்தார். என்ன வேணாலும் செய்வாருங்க. ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவருக்கு கொடுக்கறது. அது மேலே கண்ணு போகக்கூடாது. அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். அதுக்கு ஒரு பீரோ வேணும், அதுக்கு ஒரு லாக்கர் வேணும், அடிக்கடி வேற எடுத்து பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா எங்கள் வீட்டில் கேட்பாங்க. அது இருந்துட்டு போகுது. இது மாதிரி வராது. So no family fear, no financial fear, no fear of darkness. Light. The word of God is a lamp. கட்டளையே. பட் யார் செய்கிறது? அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறது, பிரியமாய் செய்கிறது. When God said, I was so delighted, but the people didn't believe. My father, mother, I went and told them. They said, it's Oragadam, this place is very bad.
But who told me? God told me. My father said, okay, we'll pray. God's miracles remove all the darkness. Give again 112. Yes. Next verse. Yeah. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். Yes. All of you read, please. A good man showeth favor and lendeth, he will guide his affairs. Yeah, look at that. No fear of loan, debts, EMI. You will start giving others. If you turn to Acts 20:35, which is blessed, you can read. It is blessed to give. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய. போதுமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேல் எங்ககிட்ட வாங்காதீங்க, நாளையிலேருந்து கொடுக்குறேன். இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கிலேருந்து கொடுக்குறேன். கடன் கேட்காதீங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, வாங்கிட்டு போனான்னா கொடுத்துட்டேன் நான் கேட்பாங்க. யாருன்னு கேட்பேன் நான். அது சொந்தக்காரன் வாங்கினா திரும்பி வருமா? சொல்லுங்கம்மா, நானாவது போய் கேட்க முடியுமா? மறந்துடணும். இப்போ சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே பாக்கியம். அதுதான் அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான். எப்படி? வட்டியோடையா? இறங்கி கடன் கொடுக்குறான்னா வட்டிலாம் கேட்கக்கூடாது. One legitimate fear of God will make you a giver, not receiver. The Lord will bless you like that. See how He does. இப்படி பிரயாசப்பட்டு, எப்படி பிரயாசப்படணும்? கடவுளுடைய வார்த்தையின் மேலே ஒரு பிரயாசம் இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு பிரியம் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலவீனரை தாங்கவும். Help those who are weak. This is what very important. That is what giving. It's not only money. It's kindness, love, little food. I have a lot of dogs and cats. When I pass for walking, that fellow will come and call, hey, go and send home, bring something. And it will make a sound like that. 2 dogs will be waiting. So I go and bring some sweets. They eat the sweets, lick the sweets, so happy, wag the tail. Some more, sir. You can see the language of the eyes of the dogs. Tomorrow, look at this, how God loves giving. Any people, especially to unknown people, not known relatives, unknown people, those who are weak, those who are poor.
So fear of getting gone, fear of God makes you to give. Next verse here. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். Yes. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். Yes. No fear that you will be shaken up. Sometimes that words of the people. All these fears will be removed. Surely, all of you read, he shall not be moved. Forever. The righteous shall be in That is the everlasting. this word of God makes you so blessed. If you go on listening to all your friends and relatives, people around you, always negative, 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 positive, faithful words are here. The words of God. God said the first word, let there be light, and there was light. Darkness removed. You will have to go to God every day. Pray, Lord, I don't know what to say today. Speak. First, I will listen. Next verse 7, yeah. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Yeah, look at that. So, fear of bad news. The world is full of bad news. Please read in Tamil. Yes, all of you. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். It will happen to come today or in your life throughout. You may have to listen to evil words, but fix your heart. The words of God. All these fear removed. Fear of bad news. Simply say to other, fear of God. Only good news. I will not speak bad news to you. சொல்ல மாட்டேன்றீங்களே. இதிலிருந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது குட் நியூஸ் மட்டும் சொல்லுங்கம்மா. மற்றவங்கள பற்றி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவங்கிட்ட சொல்லுங்கள். யாரும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் தான். நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னொரு மனிதன், கடவுளுக்கு பயந்த மனிதன்கிட்ட போய் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் verse number 8. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். Look at that future. His future will be bright. So we have so many fears, teachers. First, our family fear. What will happen to my daughter? What will happen to my son? The son is not listening, is not obedient. Love your God with all your heart. Jesus said a new commandment. இது கட்டளை. It is in John 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 34, yes. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். 34, yes. Yeah. New commandment. All of you read. New commandment I give unto you that you love one another as I have loved you, that ye also love one another. This is the great new commandment of Jesus Christ. That's why the Bible says, for God so loved. So loved good for nothing people like me. Am I worthy? No.
today I don't see this great growth and hundreds and hundreds of crores of this property. But the most richest person who blessed this place and the people and my family. One legitimate fear of God. All these blessings will follow you. One commander came, military captain. One of his soldiers was sick. It is given in Matthew 8, Luke 4, John 4, all those things. I will tell the story. And he requested Jesus, please, I have a very good soldier. The soldier said, the captain said, the commandant, நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் இதை செய் என்றால். அது மாதிரி நீங்கள் ஆண்டவரே, ஒரே ஆண்டவர் சொன்னார், வீட்டுக்கு வரேன், என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. கமாண்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல். அது ஜான் 4:50 பாருங்க. எஸ், ப்ளீஸ் ரீட். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இங்கே தான் கட்டளை. அவன் தான் அப்படி கேட்டான். எனக்கு பல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, வா என்றால் போ என்றால், இதை செய்யென்றால். நம்ம பள்ளிக்கூடத்திலேயும் we have certain soldiers, teachers, workers. சொன்னா உடனே பக்கத்தில் பார்த்து கேட்குறீங்களா, உடனே நீங்கள் செஞ்சிட முடியுமான்னு பொய் சொல்லுவீங்க, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். God who loves me, certain things immediately, certain things wait. All our prayer answered only. Look at this. சொல்லுங்க, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை, அந்த கமாண்ட்மெண்ட்டை, ஒன்றும் சுகம் கிடைக்கல, நம்பி போயிட்டான். போகிற வழியில் சோல்ஜர்ஸ் வந்து இஸ் ஆல் ரைட். எந்த சமயத்தில் இயேசு கமாண்ட் பண்ண அந்த நேரத்தில். யூ வில் see this miracle, dear teachers, if you delight the word of God. அதுதான் சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் பிரியமாய் இருந்து தியானமாய். அதனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதத்தில் பிரியமாக தியானமாக இருந்தால் 5 இல்லை 10 பொண்ணுங்க வருவாங்க. ஈசாக்குக்கு நடந்தது. எங்கேயும் பொண்ணு போய் தேட தேவையில்லை. எனக்கு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். எந்த பொண்ணுன்னு தெரியல எனக்கு. எங்கள் அப்பாவும் எங்கள் குருவும் கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு கல்யாணம்
பண்ணிக்கிற பொண்ணு கூட இதுவான்னு கேட்டிருந்தேன். தியானம் இதில் இருக்குனுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகாதங்களா ஃபுல்லாக செல்ஃபோன் எடுத்து, நேற்று பேப்பரில் பார்த்தீங்களா, செல்ஃபோன்லேயே பேசி 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 கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த அப்பாவே கொலை பண்ணிட்டார். One legitimate fear of God will chase away all that family, marriage, financial, darkness, all that removed by the light of God. This is the Lamb of God. Abraham was told, கட்டளை, leave. இந்த கட்டளை பாருங்க, டிஃபிகல்ட் இன் ஜெனிசிஸ் 12:1 and 2. Very difficult commandment, but he obeyed. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் போதும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விட்டு விட்டு புறப்பட்டு புறப்பட்டு போ. அதான் கமாண்ட்மெண்ட். அப்படி தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி பாவம். சில பேர் சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, விட்டு புறப்பட்டு போ. நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேடிஸுக்கு, எந்த புருஷனாக இருக்கட்டும், எந்த கல்லாக இருக்கட்டும், இந்த வேதம் இருக்குண்டா போதும். நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. The Bible promises family blessings. You will never complain to your husband. துன்பம் தரக்கூடியவனாக இருக்கலாம், பயப்படாது. அந்த துன்பம் இன்பமாக மாறிடும். But devotion, all your love should be in this commandment of God. சில நேரத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார், நீங்கள் உடனே பிரியமா விடக்கூடாது, செய்து முடிக்கிற வரைக்கும். சொன்னது யாரு? ஆண்டவர். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பிட்டே இருக்கணும், நம்பி போகணும். நம்பலைன்னா ஒன்றும் நடக்காது. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சைக்கிள் பையனாக இருக்கும்போது போய் கேட்டேன், அந்த ஆள் சிரிச்சார். அவர் பேர் தான் டேனியல். அவர் பேர் ஸ்ட்ரீட்டு டேனியல் பேரில் தான் இருக்கு. நல்ல மனுஷன். அவர் ஹார்ட் அட்டாக் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். பெரிய சரியான இன்ஜினியர். அவர் செக்கு போட்டு காசு கொடுத்தார். ஐயோ எனக்கு வேண்டான்னு. உண்மையான மனுஷன், சரியான மனுஷன், உழைச்சு நல்ல முன்னுக்கு வந்த மனிதன். யாரையும் நம்ப மாட்டார். தம்பி வில்லு பாரு. வில்லு படித்து பார்த்தேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா எழுதிக்கிறார். ஒரே பையன். வில்லு படித்து பார்த்தேன். பெரிய கன்று பையனுக்கான். பக்கத்துலேயே கன்று வச்சுருப்பார் வீட்டில். என்ன எழுதி வச்சுருக்காரு? கன்று. நான் கேட்டேன், என்ன சார் இது? நம்ம மகன் வந்து பேசிட்டு போவார்.
என்ன மாதிரி கையெழுத்தில் இந்த லாஸ்ட் டெஸ்டமெண்ட் எழுதியிருக்காரு. அவர் கட்டலை, ஆனால் நிறைவேறலை. பையனுக்கு வீடு கிடச்சிருச்சு, பெண்ணுங்களே சேர்த்து கொடுத்துட்டாங்க மகளுங்களாம். இன்றைக்கு நீங்கள் கடவுளுடைய கட்டளை, அவன் பாருங்க விட்டான். எதையெல்லாம் விட்டான்? தேசத்தை, இனத்தை. உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் நீ எதையெல்லாம் விட்டு, நான் 16 வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்போவும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. எவ்வளோ விடணும் சொல்லுங்க. விட்டு புறப்பட்டு போ. யாரை நம்பி? உங்கள் பேச்சை நம்பி போகக்கூடாது. கடவுள் சொன்னான், ஒன்றும் தொலைஞ்சு போயிட மாட்டேங்க. The Lord made him great nation. Shall we all stand up and pray to the Lord? The blessings of God comes to those who fear the Lord. He made the heaven and earth. He made and created you. He loved you, sacrificed his life on the cross. Sarvalogadeva namaskaram, sarvasirishtigane namaskaram, கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம். உந்தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகதி ரட்சகரே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டாய் நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டாய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முந்தொலிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நமஸ்காரம். Yes, Father, we thank and worship you, adore, admire the beauty of your holiness. For you say, and it will be done. You command, even help us to love your commandments. As we listen every day, let your word be yes and amen in all their life. And let them trust in your words. Let them find great miracle in their life. Deliver them from every evil and protect them
and every fear, financial, family, all their future in your hands. In Jesus' name we pray.